ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சன்சைன் A3. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான். இது ஃபுல்லாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்கிட்ட பர்சனலாகவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி டேப்லெட் இல்லாமல் இன்சுலின் எதுவுமே இல்லாமல் எப்படி டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுவாங்க. அந்த டைம்லேயும் நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதுவே நம்மளுக்கு 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் ரேஞ்ச் ஹையாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். மாதிரி 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா டயபெட்டிஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வரவங்களுக்கு மட்டும்தான் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இது நம்மளுக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்குமோ, நம்மளுக்கு சுகர் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஆஃப்டர் டெலிவரி, அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நம்ம பேபி பார்ன் ஆனதுக்கப்புறமே நம்ம குளுக்கோஸ் லெவல் நார்மலாக ஆயிரும். ப்ரெக்னன்சி டைமில் நிறையா நம்மளுக்கு பசி எடுக்கும். அதனால் நம்ம அளவுக்கு அதிகமாக எதையாவது சாப்பிடுவோம். அதாவது கார்போஹைட்ரேட், ரைஸு, இட்லி, தோசை அந்த மாதிரி நிறையா கார்ப்ஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனால் என்ன ஆகும்னா நம்மளோட இன்சுலினோட ரேஞ்ச் கம்மியாகி குளுக்கோஸோட லெவல் அதிகமாயிரும். இதனால தான் டயபெட்டிஸ் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வர்றது. இல்லை, இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். அதாவது இந்த ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸ் வரவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் இல்லைனா 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இது கம்பல்சரி டயபெட்டிஸாக மாறுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னதான் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நம்மளுக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கிறனால இதுக்கப்புறமாவே நம்ம டயட் நல்லா ஃபாலோ பண்ணணும். இல்லை, ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னாலுமே டயட் ஃபாலோ பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு நம்ம இதுக்கப்புறம் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ டயபெட்டிக்ஸ் இப்போ ப்ரெக்னன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. முன்னாடி ப்ரெக்னன்சியில் இல்லைன்னா இப்போ இருக்கிற ப்ரெக்னன்சியில் நம்ம இருக்கிற வெயிட்டோட ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. PCOS அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இவங்களுக்கு இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்துக்காண்டி ஸ்டீராய்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நார்மலாக ப்ரெக்னென்ட் விமனுக்கு இருக்கிறத விட இந்த மாதிரி டயபெட்டிஸ் டைமில் கொஞ்சம் சிம்டம்ஸ் அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மலாக ப்ரெக்னன்சியில் ரொம்ப தாகமாக இருக்கும். இதை அதை விட ரொம்ப அதிகமாக தாகம் எடுக்கும். அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நின்னா தாகம் எடுக்கும், உட்காந்தா தாகம் எடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும். நார்மலாக நம்ம இருக்கிறதோட நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு நடந்தாலே நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரிகிற மாதிரி அப்படி இருக்கும். ஏதாவது பார்க்கும்போது ஸ்லைட்லி நம்மளுக்கு அப்படியே மங்கலாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெஜினலில் இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஏதாவது சாப்பிட்டோம்னா இல்லை ஏதாவது அதிகமாக சாப்பிட்டோம் இல்லை ஒரு மாதிரி நமக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் வாமிட் வர மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறணும். இதெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அதாவது 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த வாமிட்டிங் வர மாதிரி, டயர்ட்னஸ் இந்த மாதிரிலாம் அவ்வளோவா இருக்காது. அந்த நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பேபிக்கு பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை நான் இப்போ 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இல்லை இப்போ தான் எனக்கு 3 மந்த்ஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா முன்னாடியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸை நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கலாம்.
ஓகே. இப்போ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து டயபெட்டிஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இல்ல எனக்கு அந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுலேருந்து நம்மள எப்படி வந்து பாதுகாத்துக்கிறணும்? அதாவது நம்மளோட குளுக்கோஸ் லெவல வந்து எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும்? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது வந்து அதிகமா வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். 2வது வந்து மஸ்ட்டு வந்து வாக்கிங் போகணும். காலையில ஒரு தடவ, ஈவினிங் ஒரு தடவ வந்து நம்மளுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கம்பல்சரி வந்து நம்ம வாக்கிங் பண்ணியே தான் ஆகணும். அடுத்தது கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறணும். ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் அப்படின்னா மண்ணுக்கு மேலே விளையிறது, மண்ணுக்கு கீழே விளையிறது வந்து மாவுச்சத்து இருக்கும். மண்ணுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். பச்சை காய்கறிகள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிறது வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்கிறணும். ஃப்ரோசன் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கிறணும். இப்படி செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரெக்னன்சி வரைய வந்து லெவல் வந்து ஹை ஆகாமல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பற்றி இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், வாக்கிங் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து எப்படி வந்து நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? வந்து இந்த சார்ட்டில் இருக்கிற ரேஞ்சை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மில்லிகிராம்லேயும் இருக்குது, மோல்லையும் இருக்குது. இது ரெண்டுமே 1 ஹவருக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற பிளட் டெஸ்ட்டோட வந்து ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது எம்டி ஸ்டமக்கில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கணும் அன்னைக்கு டேயோடது. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். வந்து மார்னிங் எடுக்கும்போது வந்து மோலில் வந்து 5.3க்குள்ளே இருக்கணும். அப்புறம் வந்து எம்ஜியில் வந்து 100 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கணும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6.7 வந்து மோலில் இருக்கணும். எம்ஜியில் பார்த்தீங்கன்னா 120 அதுக்குள்ளே வந்து இருக்கணும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரேஞ்சோட கொஞ்சம் வந்து கூடி இருந்துச்சுன்னா, அதாவது 5.9 இருக்குது மார்னிங்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நமக்கு 6.7 இருக்கு இல்லையா, அது இல்லாமல் வந்து 7 இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம டயட்லேயே வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதே உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து இந்த சார்ட்டில் இருக்கிற ரேஞ்சோட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக காமிக்குது, எவ்வளோ டயட் இருந்தாலும் வந்து கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மஸ்ட்டு வந்து உங்கள் டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரி டயட் சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நார்மலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும். மாதிரி டயபெட்டிஸ் கிட் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து ஃபாஸ்டிங் டைமில், அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர் லஞ்சு, ஆஃப்டர் டின்னர், இந்த மாதிரி 4 டைம்ஸ் வந்து எடுத்து நம்ம ரேஞ்சை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கிட் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரேஞ்ச் வந்து எடுத்து பார்க்குறதுக்கு. இதில் வந்து பென் இருக்கும், அப்புறம் வந்து அந்த மீட்டர் வந்து இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கும். இது வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கிறணும். இதே மாதிரி வந்து நீடில்ஸும் வந்து உள்ளேயே இருக்கும். நீடில்ஸ் வந்து நம்ம வந்து பெர் டே வந்து நீடில்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நீடலாக எடுத்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுக்குள்ளே வந்து ஒரு லாக் புக் இருக்கும். அந்த லாக் புக்கில் வந்து டேட்டு, டைமு இந்த மாதிரிலாம் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் மார்னிங் என்ன ரேஞ்ச் வருது, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் என்ன ரேஞ்ச் வருது, அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறலாம். நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கோ அந்த டைமில் வந்து இந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தது டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து இன்சுலின் எடுக்கணுமா, அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக டயட்டில் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றது வந்து அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இன்சுலின் இல்லாமல், டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்காமல் எப்படி வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து நம்ம டயட் பிளானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயட்டை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுலேருந்து தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு இதாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து டயட்டில் வந்து இம்பார்ட்டண்டான என்னென்னா, ஒரு பிளேட்டில் வந்து 1/4 போர்ஷன் அளவு வந்து கார்போஹைட்ரேட், போர்ஷன் வந்து ப்ரோட்டீன், அப்புறம் வந்து 1/2 பிளேட் வந்து நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், இது 3மே வந்து பேலன்ஸாக இருக்கிறது தான் ஒரு நல்ல ஹெல்த்தியான டயபெட்டிஸோட டயட் பிளானாக வந்து இருக்கும். இப்போ வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரைஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு பொருட்கள்,
பொருட்கள். ரைஸு, இட்லி, தோசை இந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவுகள் எல்லாமே கார்போஹைட்ரேட்டு. அது வந்து நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறணும். ப்ரோட்டீன்றது வந்து மீன், முட்டை, கறி இந்த மாதிரி ஐட்டம் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. அப்புறமா பச்சை காய்கறிகள், பச்சை கலரில் வந்து நம்மளுக்கு என்ன காய்கறி இருக்கோ அது டெய்லி வந்து எந்த காயாக இருந்தாலுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கிறணும். இதில் ரொம்ப அதிகமாக வந்து கீரையை வந்து டெய்லி சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதனால வந்து இது மூணுமே வந்து பேலன்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஓகேவாக இருக்கும். வெஜிடேரியன்ஸ் வந்து கறி, மீன் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பருப்பு வகைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ராஜ்மா, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அதிகமான வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. உங்கள் பிளேட்டை வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 3 வேளையும் இதே மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டில் வந்து நான் என்னென்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மார்னிங் என்ன சாப்பிடணும், ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிடணும், மிட் மார்னிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்றத வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டயட்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வேணுன்றதை வந்து இதில் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா தண்ணி வந்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபாஸ்டிங் டெஸ்ட், அதாவது மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோடனே பண்ணுற டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நைட்டே வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து 1 கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் நீங்கள் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் நீங்கள் முழுங்கிடணும். 1/2 hour கழிச்சுட்டு பாலில் வந்து சர்க்கரை இல்லாமல் வந்து 1 கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து மார்னிங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். இட்லி, தோசை, அதாவது எந்த மில்லட்ஸாக இருந்தாலுமே சரி, பச்சைப்பயிறு, சப்பாத்தி, பூரி, ஓட்ஸு, இடியாப்பம், இட்லி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இட்லி, 1 இட்லி, 2 தோசை, ஓட்ஸுனால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு, இடியாப்பம்னா 2, அதோட நீங்கள் கார்போஹைட்ரேட் வந்து உங்களோடது அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து சட்னியில் வந்து புதினா சட்னி, அப்புறம் பருப்பு வந்து நல்லா தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக வந்து வச்சு அது சாப்பிட்றது, பன்னீர், காளான் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் மார்னிங் வந்து கம்பல்சரி எடுத்துக்கிறணும். ப்ரோட்டீன்காண்டி தான் வந்து நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெஜிடபிள்ஸ்னால் வந்து நீங்கள் கேப்சிகம் வந்து காலையில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கும்பர் வந்து எடுத்துக்கலாம். இதான் வந்து உங்களோட மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பச்சை காய்கறிகள் வந்து சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சுகர் லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஃபஸ்ட் முடிச்சு 2 hours வரை எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். தண்ணியில் வந்து லெமன் வாட்டர் வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. லெமன் வந்து விட்டமின் சி இருக்கிறனால வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால் லெமன் வாட்டர் வந்து இடையில நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 11 o'clock போல் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பிளான் பண்ணணும். ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்கணும். சேலட் வந்து பண்ணி பார்க்குறது, வெஜிடபிள் சேலட், ஃப்ரூட் சேலட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தயிர் வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறலாம். காஃபி, டீயை வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். லஞ்சுக்கும் இதே மாதிரி தான் 1/4 கப் அளவு வந்து சாதம் இருக்கணும். அதுக்கப்புறம் முட்டை, மீன், சிக்கன், பருப்பு, கீரை இந்த மாதிரி ஐட்டம் வந்து இருக்கணும். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பருப்பு வகைகளை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கொண்டக்கடலை, ஊற வச்ச வந்து பச்சைப்பயிறு, அதுக்கப்புறமா ஊற வச்ச பாதாம், ராஜ்மா, பூசணிக்காய் இந்த மாதிரி வந்து காய்கறிகளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கீரைகளை வந்து தவறாமல் வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் தவறாமல் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சரி, கார்போஹைட்ரேட்னால தான் வந்து சுகர் ஏறுது, அதனால் நாங்கள் கார்போஹைட்ரேட்டே சாப்பிடாம மீதி ஏதாவது சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகமாயிரும். அதாவது கெட்ட கொழுப்போட லெவல் வந்து அதிகமாயிரும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு பிளேட் வந்து நீங்கள் மீல் பிளான் பண்ணும்போது 3மே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டைம் டேபிள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வாக்கிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்றத வந்து நான் ஒரு சார்ட் வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து இந்த டைமிங்கில் வந்து இந்த டயபெட்டிஸ் டைமில் வந்து எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர்மெலன், பைனாப்பிள்,
அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பழுத்த வாழைப்பழம், அப்புறம் வந்து திராட்சை, சப்போட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இது வந்து கம்பல்சரி வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து வேக வைக்காத வந்து கறி இருக்கும் இல்லையா, அதாவது பச்சை மீன், பச்சை கறி அந்த மாதிரி எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. காஃபி, டீயை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி முளைக்கட்டிய பயிர்கள் சொல்லுவாங்கள்ல, நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிடுவோம்ல, அது வந்து இந்த டைமில் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது கிடையாது. ரொம்பையும் வந்து காரமான உணவு சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப ஸ்வீட் எடுத்துக்கிறதோ இது வந்து கம்பல்சரி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எதுலேயுமே வந்து சர்க்கரை போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கிறணும். ஆனால் சர்க்கரை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சர்க்கரைக்கு பதிலாக வந்து பேரிச்சம்பழம், தேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. பொரிச்ச உணவுகள் வந்து எதுவுமே சாப்பிடாதீங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் டயட் பிளான் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். இந்த டயட் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. குளுக்கோஸ் லெவல் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறணும் அப்படின்ற ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ டயட் பிளான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் டயட் சார்ட்டை. அதுக்கப்புறமா வந்து நிறையா வந்து தண்ணி குடிக்கணும் அதிகமாக. டைமிங்கை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பையும் பார்த்துக்க முடியும், குளுக்கோஸ் லெவலையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியும். இதுக்கப்புறமா வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 தடவை சுகர் லெவலை வந்து செக் பண்ணிக்கிறணும். கம்பல்சரி வந்து வாக்கிங் போகணும். இல்லை நீங்கள் வந்து யோகா வந்து உங்கள் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த வந்து யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆனால் வாக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்சுலின் இல்லாமல் வந்து இந்த டயபெட்டிஸை வந்து கிராஸ் பண்ணி வரலாம். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வியாதி கிடையாது. வந்தவங்க வந்து இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கவலைப்பட்டுட்டு உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இதிலேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறலாம், எப்படி நம்ம இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு நோக்கமாக வந்து இருக்கணும். ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட் பிளானு, நீங்கள் தண்ணி குடிக்கிற லெவலு, அதுக்கப்புறமா வந்து உங்கள் குளுக்கோஸ் லெவலு, வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இந்த த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து உங்களுக்கு இன்சுலினோ இல்லை வந்து டேப்லெட்டோ எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து இந்த ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் ஹாப்பியாக வந்து கடந்து வரலாம். இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட டயட் மூலமாக உங்கள் குளுக்கோஸ் லெவலை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கான டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கோ, அதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ, நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கோ, அந்த மாதிரி டைமில் வந்து அதிகமான புக்கு ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆரோக்கியமான குழந்தைய வந்து டெலிவரி பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த டயட்டை தான் வந்து நான் அந்த டைமில் இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி இன்சுலின், அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் தான் இந்த ப்ரெக்னன்சியை வந்து நான் கடந்து வந்திருக்கேன். இது வந்து நியூசிலாண்டில் வந்து இங்கே டாக்டர் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண டயட் சார்ட்டு. இதிலேருந்து தான் நம்ம இந்தியன் மீலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தமிழ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோடய மீலை வந்து நான் பிளான் பண்ணி அதை தான் வந்து உங்கள் கூடயும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும், பேபி கேர், பேபி ப்ராடக்ட்டு இல்லை ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் டு சன்சைன். ஃபீல் த பெஸ்ட் டைம்.